இந்த குலதெய்வ சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னென்னலாம் பண்ணா இந்த குலதெய்வ சாபம் வரும்? அதாவதுங்க, இது வந்து நம்ம நிறைய பேருக்கு படிச்சிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து கெட்டு போகுது, அவங்களுக்கு முன்னோர்களுடைய சாபங்கள் இருந்தால் முதல்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல தாமதம் ஏற்படும். குழந்தையே பிறக்காதையும் போகும். அது ஒரு ஃபர்ஸ்ட் அறிகுறி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பம் வந்து அவங்க பூர்வீக மண்ணில் வாழ முடியாது. பூர்வீகமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை அவங்களால அனுபவிக்க முடியாது. அந்த இடத்துக்கு போனாலே அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அந்த சொத்து இருந்தும் அவங்களால அனுபவிக்க முடியாத சூழ்நிலை வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள பங்காளிகள் பிரச்சனைகள் உருவாகும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்காளி, அந்த சகிப்புத்தன்மை அவங்களுக்குள்ள வராது. அண்ணன் தானே அவர் வாழ்ந்துட்டு போட்டோம், இல்லை தம்பி தானே அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம், அவங்களுக்கும் சொல்ல வராது, இவங்களுக்கும் விட்டு கொடுக்க வராது. ஸோ அந்த மாதிரி பங்காளிகள் பிரச்சனைகள் உருவாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பமே ஒரு விருத்தி இல்லாத நிலையாக இருக்கும். அவங்களோட மட்டும் போகாது. 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரும் 4 கோணல்ல இருப்பாங்க குடும்பத்தில். அந்த குடும்பத்திலே ஒரு ஒற்றுமை இருக்காது. பணங்காசு இருக்கும், நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு செயல்முறைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. ஓகே. ஸோ இதை தவிர்த்து அவங்களுடைய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீடு வந்து அந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத இருக்கும். வாழக்கூடிய இடம் ஒரு தெய்வ கடாட்சத்தை இழந்திருக்கும் அப்படிங்கிறது அதில் ஒரு விதி இருக்குது.